பல்லடம் சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். கடந்த 5 ஆண்டுகளாக பல்லடம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை எதையும் தீர்த்து வைக்காத கட்சியைச் சேர்ந்தவர்கள் இன்று வேட்பாளராக உங்கள் முன்னால் களம் கண்டு வருகிறார்கள். பல்லடம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை புறவழிச்சாலை, குட்டைகளுக்கு தண்ணீர் விடுவது. ஆனால் அதை மறந்துவிட்டு அவசரமாக இணைப்புச்சாலை ஒன்றை அவசர கதியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் 7 மீட்டர் தான் உள்ளது. அதே போல பல்வேறு பிரச்சனைகளில் மக்களுக்கான அடிப்படை வசதிகளான எதையும் நிறைவேற்றி தராமல் ஊழல் செய்யும் திமுக நகராட்சிக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தனர். அதன் காரணமாக ஊழல் முறைகேடுகள் அதிக அளவிலே நடந்து இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. எனவே ஆட்சியாளர்கள் இன்று வரை மாறவில்லை. எதிர்கட்சியும் பல்லடத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டனர். பல்லட மக்களின் நீண்ட நாள் பிரச்சனைகளை எதுவும் தீர்த்து வைக்கவில்லை. பல்லடம் வட்டாரத்தில் ஆர்டிஓ அலுவலகம் வேண்டும் என்று பல நாள் கோரிக்கை வைத்திருந்தோம். அதே போல பழனி சாம்ராஜ் ரயில்வே திட்டம் இன்று வரை கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்லடம் மக்களை அதிமுக திமுக இரு கட்சிகளும் புறக்கணித்து வருகின்றனர். ஆனால் இன்று இலவசங்களையும் ஓட்டுக்கு பணத்தையும் கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். மற்ற வேட்பாளர்கள் அனைவருமே இதுவரை மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கவும் இல்லை, போராடவும் இல்லை. எனவே எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். தொடர்ந்து 30 ஆண்டுகளாக பல்லடம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து போராடி வருகிறேன். எனக்கு வாக்களியுங்கள். சில்லறை சின்னத்துக்கு வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். நுழைந்தாலே நாற்றம், தாங்க முடியாத அளவுக்கு நாற்றம். மூக்க பொத்திட்டு தான் போவாங்க. அதை எதிர்த்து போராடினோம். பேருந்து நிலையத்திலே அடிப்படை வசதிகளை செய்து தர பல போராட்டங்களை நடத்திய பிறகுதான் இன்று ஒரு 50% பணிகள் செய்திருக்கிறார்கள். அதே போல பல்லடம் நகராட்சியிலே நடைபெற்று வருகின்ற ஊழல்களை கண்டித்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சட்ட ரீதியாகவும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஊழல்கள், கழிப்பிடத்திலே ஊழல், சைக்கிள் ஸ்டாண்டில் ஊழல், 12 ரூபா வாங்குறாங்கன்னா 15 ரூபா வாங்குறாங்க. கட்சிக்காரங்க சைக்கிள் ஸ்டாண்டை கைப்பற்றதுக்காக பல லட்சம் கோடிகளை நகராட்சிக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். அதே போல கழிப்பிடத்திலையும் அதே தான். அம்மா உணவகத்தில் இட்லி 1 ரூபாய்னா சாப்பிட்டு போட்டு கழிப்பிடம் போனீங்கன்னா 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா ஆளை பொறுத்து வசூல் பண்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒப்பந்ததாரர்கள் பணம் சம்பாதிக்க கூடாது. நகராட்சி தலைவரோட கணவர் பணம் சம்பாதிக்க வேண்டும். 55 பைசாக்கு ஓட்டை விற்கிறீங்க. 55 பைசாக்கு ஓட்டை வித்துக்கிறீங்க. அந்த 55 பைசா என்பது செல்லாத காசு. 5 ரூபா இருக்கு, 10 ரூபா இருக்குது. 55 பைசா இருக்குதுங்களா? சிந்தித்து பாருங்கள். 55 பைசாவை வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டு 5 ஆண்டுகள் இவர்களுக்கு அடிமையாக வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், என்னென்னமோ கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து கொடுக்குறாங்க சிந்தித்து பாருங்கள். இதற்கு பணம் எங்கிருந்து வருது? இவங்க சொத்துக்களை வித்து கொடுக்குறாங்களா, இல்ல இவங்க தனியா உட்கார்ந்து நோட் அடிக்கிறாங்களா? இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் மக்களோட வரிப்பணம். மக்கள் வரிப்பணத்தை எடுத்து இவர்கள் கொடுப்பது போல ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அதன் காரணமாக பாத்தீங்கன்னா ஊழல் செய்வதற்காக பல திட்டங்களை போட்டு, ஊழல் செய்வதற்காகவே திட்டங்களை போடுறாங்க. அத்தனை திட்டத்தையும் போட்டுவிட்டு ஊழல் செய்து பணத்தை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு இலவசத்தை கொடுத்து நம்ம எல்லாம் அடிமையாக்க கொண்டிருக்கிறார்கள். மக்களை சிந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் இது பாத்தீங்கன்னா பல்லடம் பகுதியில் 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அருகில் உள்ள கடையில் போய் இந்த பொருளெல்லாம் வாங்கிக்கலான் இருக்கு. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அடுப்பு, கிரைண்டரு, மிக்சி இதையெல்லாம் போட்டு இல்லத்தரசிகளுக்கு ஒரு 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறாங்க. பல்லடத்தை சேர்ந்த பெண்கள் எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போனாங்க. எனக்கு இந்த டோக்கன் கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு பொருள் கொடுங்க. ஆனால் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், இதுக்கெல்லாம் பணம் தர முடியாது, உங்களை யாரோ ஏமாற்றி மோசடி செய்து இந்த டோக்கனை கொடுத்துருக்காங்க என்று கடைக்காரர்கள் விளக்கமா சொல்லி அனுப்பிட்டார். அதனால தாய்மார்களே, பெண்களே, தயவு செய்து இந்த 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஏமாத்தி மோசடி செய்து இந்த சதுரங்க வேட்டை எப்படிங்க திட்டம் போட்டு திருடுறதுக்காக மக்களோட உணர்வுகளை தூண்டி விடுவாங்க. அதே போலதான் தங்கம் பாதி விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த படத்துல மக்களை ஏமாற்றுவார்கள்.
எல்லாம் லைன்ல நின்று பணத்தை கொடுத்து ஏமாந்து போவார்கள். அதேதான் ஏற்கனவே நடந்துட்டு இருந்தவங்களை விட்டு புதிதாக நகராட்சியே நடத்திட்டு இருக்கு. இதுலயும் பல லட்சம் ஊழல். இந்த மாதிரி கழிப்பிடத்திலே ஊழல் செய்யக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு உங்கள் வாக்குகளை அளிக்காதீர்கள் கோரித்தான் நாங்கள் இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களே, சிந்தித்து பாருங்கள். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். ஊழல்வாதிகளுக்கு வாக்களித்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் மக்களே, ஏமாந்து போவீர்கள். காசுக்கு ஓட்டை போட்டுவிட்டு 5 ஆண்டு காலம் நீங்கள் மீண்டும் அடிமையாக வேண்டுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் இலவசத்தை கொடுத்து மக்களை சோம்பேறிகளாக்கி இந்த நாட்டை சுடுகாடாக மாற்றிவிட்டார்கள். மக்களை சிந்தித்து பாருங்கள். 1000, 2000, 3000, 4000, 5000, 8000, 10,000 சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, கல்லூரி மாணவர்களே, மாணவிகளே, நமது சின்னம் சிலிண்டர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். சுயேட்சையாக நிற்கும் அண்ணாதுரை பல்லட வட்டத்தில் சார்ந்த அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் சிலிண்டர் சின்னம். சிலிண்டர் சின்னம், சிலிண்டர் சின்னம். மக்கள் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். எண்ணற்ற உதவிகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கு இந்த சிலிண்டர் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்கும்படி உங்களை பொன்னான வாக்குகளை நாங்கள் உங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களை பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, கல்லூரி மாணவர்களே, மாணவிகளே, நம்ம பல்லடத்து தொகுதியில் நிற்கும் சுயேட்சை வேட்பாளர் அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கு நமது சின்னம் சிலிண்டர் சின்னத்திலே வாக்களிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எண்ணற்ற உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு, விதவைகளுக்கோ, மற்ற பொதுமக்களுக்கோ எண்ணற்ற உதவிகளை வாரி வழங்கும் ஐயா அண்ணாதுரை அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் சிலிண்டர் சின்னம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சிலிண்டர் சின்னம். மறந்து விடாதீர்கள். தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பான வாக்காளர்களே, கல்லூரி மாணவர்களே, மாணவிகளே, எண்ணற்ற உதவிகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும், சமூக சேவை செய்து கொண்டிருக்கும் அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கு அந்த சிலிண்டர் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து அவர்களை அதிகமான வெற்றிகளை பெற வேண்டும் என உங்களை அன்போடு பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். இலவசத்தை கொடுத்து நம் நாட்டு மக்களை சோம்பேறிகளாக்கிவிட்டு இன்றைக்கு எந்த வேலைக்கும் ஆட்கள் கிடைப்பதில்லை. மக்களை சிந்தித்து பாருங்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை எல்லாம் சிந்தாமல் சேராமல் சமூக ஆர்வலர் கூட்டமைப்புக்கு வாக்களியுங்கள். சிலிண்டர் சின்னத்துக்கே வாக்களியுங்கள். இங்கே எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், காற்றில் ஊழல், கழிப்பிடத்திலே ஊழல், சுடுகாட்டிலும் ஊழல், பிணத்தை வைத்தும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை சிந்தித்து பாருங்கள். இந்த ஊழல்வாதிகளுக்கு நீங்கள் சரியான பாடத்தை போட்ட வேண்டுமா என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். போடுறாங்க அந்த இணைப்பு சாலை பார்த்தீங்கன்னா அதுவும் 10 மீட்டர்னு சொன்னாங்க, இப்போ 7 மீட்டர் தான் போடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பல கோடி ஊழல் நடந்திருக்கின்றது மக்களே. எனவே அனைத்து திட்டங்களையும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சிந்தித்து வாக்களியுங்கள். இதை பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் இல்லை. அந்த போக்குவரத்து அலுவலகத்தை கொண்டு வருவதற்காக பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் எந்த ஆட்சியாளரும் செய்யவில்லை. இன்று வரை நமக்கு பின்னாலே இருந்த ஊழல் எல்லாம் வட்டார போக்குவரத்து கழகம் ஆடியோ ஆபீஸ் வந்துவிட்டது. ஆனால் பல்லடம் புறக்கணிக்கப்பட்டு விடுகிறது. பல்லடத்துக்கு பின்னுதான் திருப்பூர் முன்னேற்றம் அடைந்தது. பல்லடத்தில் அனைத்து தொழில்களும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அந்த காலத்திலிருந்து பருத்தி வியாபாரம், புகையிலை வியாபாரம், வெங்காய வியாபாரம், அதுக்கு பின்னான கோழி பண்ணைகள், பனியன் கம்பெனிகள், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் நிலக்கரி ஜவுளி உற்பத்தியாளர்கள், இவை அனைத்துமே பல்லடம் மிகப்பெரிய அளவில் தொழில்துறையிலே முன்னேறி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த வழியாக பழனி சாம்ராஜராயர் ரயில்வே திட்டத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்று வரை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அந்த ரயில்வே திட்டத்தை கிடப்பில் போட்டு விட்டார்கள். அந்த திட்டம் பல்லடத்துக்கு வந்திருந்தது என்று சொன்னால் பல்லடம் இன்னும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கும். எனவே அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சமூக ஆர்வலர் கூட்டமைப்புக்கு ஆதரவை தாருங்கள். சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே
ஒட்டு நம்ம சக்திடா, ஒட்டு நம்ம உரிமடா. ஏமாறாதே, ஏமாறாதே, இலவச வாக்கு நம்பாதே. ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, கவர்ச்சி வார்த்தை கேட்காதே. திட்டம் போட்டு திருட கூட்டம் நம்பினா நாசடா. தேசம் விற்கும் ஊழல் கும்பல் நம்ம எதிரிடா. காசு கொடுத்து ஒட்டு வாங்கும் கள்ள அரசியல்டா. கடன் வாங்கி கதை சொல்ற நய வஞ்சகண்டா. ஏமாறாதே, ஏமாறாதே, இலவச வாக்கு நம்பாதே. ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, கவர்ச்சி வார்த்தை கேட்காதே. கோடி கோடி கொள்ளை அடிச்சு ஒட்டுக்கு பணம் தர்றாங்க. லஞ்சம் வாங்கி வாழ்றவங்க வாழ்க்கை கெடுக்கிறாங்க. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், கக்கூசிலும் ஊழல்டா. இவங்களுக்கு ஓட்டு போட்டா நம்ம எதிர்காலம் நாசோடாக. ஊருக்கு உழைத்திடும் யோகம் கொண்டு மக்களுக்காக உழைக்கும் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை. எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிக்கவும். ஓட்டு போடு, ஓட்டு போடு, ஊழல் ஒழிக்க ஓட்டு போடு. சிலிண்டர் சின்னம் பார்த்து சரியாக முடிவு. ஏமாறாதே, ஏமாறாதே, இலவச வாக்கு நம்பாதே. ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, கவர்ச்சி வார்த்தை கேட்காதே. ஏமாறாதே, ஏமாறாதே, இலவச வாக்கு நம்பாதே. ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, கவர்ச்சி வார்த்தை கேட்காதே. மக்களின் அடிப்படை வசதிகளுக்காக பல போராட்டங்கள் நடத்தி வெற்றி கண்டும் ஊழல் லஞ்சங்களை எதிர்த்தும் அரசு மற்றும் அரசியல்வாதிகளின் நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்து களம் கண்டு வரும் மக்கள் தலைவர், சமூக ஆர்வலர், தேசபக்தர் அண்ணாதுரை அவர்களுக்கு வாயு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து உரிமையை மீட்போம்.